Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. அதாவது தமிழில் அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும், ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்குன்னு வரும் எல்லாருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதை இங்கிலீஷ்காரன் சொல்கிறான், கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறான். எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படிங்கிறான். ஒவ்வொரு நாய்க்கும் அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு அப்படின்னு சொல்கிறான். எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க ரொம்ப ஃபெயிலியரில் இருக்காங்க, டிஜெக்டடாக இருக்காங்க, அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அப்படி அவங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருந்தாலும் அப்படியே நாள் பட தே வில் ஆல்சோ பி லக்கி, சக்ஸஸ்ஃபுல், ரெகக்னைஸ்ட் அட் சம் பாயிண்ட் இன் த லைஃப். அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கொஞ்சம் காலம் போகிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வாழ்வில் ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். அதை தான் இவங்க எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே. எவ்வளவு தோல்வியான இருந்தாலும், தோல்வி எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ அவங்க கண்டிப்பாக வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அப்படிங்கிறது தான் இந்த எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படிங்கிறது. Example, I know you are disappointed about missing out on the promotion this time. இந்த வாட்டி ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கலன்னு நீ கொஞ்சம் ஏமாற்றமாக உனக்கு இருக்கு. பட் டோன்ட் வரி, கீப் ஒர்க்கிங் ஹார்ட் பிகாஸ் எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே. அதுக்காக கவலைப்படாத, தொடர்ந்து கொஞ்சம் கடுமையாக பாடுபடு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் இனிமை என்பது வந்துதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படிங்கிறது அவரவருக்குன்னு ஒரு நாள் ஒரு வாழ்வு வந்துதான் தீரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம்.